சிம்ரன் போங்க சார். என்ன கோவிந்த் அண்ணே, எப்படி இருக்கீங்க? சுபிக்ஷமா இருக்கம்மா. கண்ணுக்கு வயசு மூஞ்சி எப்படி போகுது? ஐயோ ஐயா, என்னையா முழு பாட்டுமாயா பாட போறீங்க? முட்டி மூச்சு வாங்குதியா? யோ வா கொடியா. இதே நாளன தானே? யோ சொல்லிட்டியா? ஏய் சீக்கிரம் கொண்டாயா, ஐயா தாங்க மாட்டாரு. பாண்டி சார் கவிதா பிடிக்கும். பாடாவது பையன் ஐயா, அவசரம் தெரியாதவனா இருக்கிறான். சீக்கிரம் எடுத்து ஊத்தியா. ஊத்துறையா. சாப்பிடுங்கய்யா, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கய்யா. லிவரையும் பார்த்துக்குங்க. குடிய ஐயா, உங்க முன்னாடி எப்படியா குடிக்கிறது? உன் வாயால தான் குடிய. அடாடாடாடா, என்ன நல்ல மனசு, என்ன நல்ல மனசு. சிம்ரன் இது வேறயா? வா 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 சீக்கிரம் வா. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட சிக்கன் போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பிரமாதமா இருக்கு. என்ன கோவிந்தன் சார், நம்ம கடையவே கிண்டல் எடுக்கிறீங்க? வாட தூக்கலா இருக்குமா? நம்ம கடையாச்சே, சாப்பிட்டு பாருங்க. காரம் தூக்கலா இருக்கும். டேய் தம்பி வா. என்ன உன்னை தாண்டா வா. சிம்ரன் தம்பிக்கு காது கேட்காது. ஐயா, அவன் காதை ஒளிச்சு வச்சிருக்கான்யா, கேட்காது. கிட்ட வந்தாதான். உன் பேர் என்னடா? முகுந்தன். முகுந்தன். எந்த ஊர்? உன்னதாண்டா. டேய் ஐயா கேக்குறாருல்ல. சித்திரதுர்கா. என்ன கோவிந்தன் சார்? ஏய் பேசக்கூடாது. என்ன வேலை பார்த்த? ஹோட்டல் வேலை தாங்க. தலப்பா கட்டா இருக்கும். கட்ட பார்த்தாலே தெரியுது சார். யோ யூனோ பாண்டி. அடியா கணேஷ் பாண்டி. அக்யூஸ்ட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். பட் பயப்படாத. உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது. நல்லவனாதான் தெரியுதுயா. சரக்கு சாப்பிடுறியா? வேணாங்க, ஏண்டா? பழக்கம் இல்லைங்க. அம்புட்டு நல்லவனடா நீ. போயா போ. ஒரு நிமிஷம். சார் அகெயின் யூனோ பாண்டி. கணேஷ் பாண்டி. அக்யூஸ்ட் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சு. ஐயா எதையும் 2 தடவை சொல்லுவாரு. என்ன கோவிந்த் அண்ணா, அதுவே பஞ்சத்துக்கு பழக்க வந்திருக்கு. பஞ்சத்துக்கு தான் வருவாங்கம்மா, ஆனா பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுவாங்கம்மா. ஜாக்கிரதே சரி இருக்கணும். சரி, முதல்ல சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிடுறது? ஏய் பாட்டு எந்துறீங்க சார்? பிளக்கு கட்டிக்கிச்சு சார். ஏய் சீக்கிரத்து பிளக்கு போடுறா. அப்பா அக்கா ஜெல்லோட ஆரம்பிச்சிட்டாயா? சரி சார். ஏய் வேலு மாமா, அக்கா பாத்துக்கடா. டெய்லி அதான் மாமா பண்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? காய வைக்கிற துணிலாம் காணாம போகுது. பின்னாடி சோலிக்க பிச்சைக்காரே. ஏய் என்னடா சத்தம்? கேக்குறேன்ல. ஏய் ஏன்டா கடை தோறையா வாயா. ஏய் அண்ணே என்னடாங்க சத்தம்? அதானே, அது வந்துண்ணே அக்காவோட ஜாக்கெட்டை காணுமா? ஜாக்கெட்டை காணுமா? இவங்க லாரி தொடக்க ஏன் துணிதான் கிடைக்குதா? கையில மட்டும் கிடைக்கட்டும், மண்டை உடைச்சிடுறேன் அப்படியே. அது எப்படி என் ஜாக்கெட் துணி மட்டும் காணாம போகுது? முகுந்தா, ஏய் வாயா, தூக்கிட்டல 7வது ஜாக்கெட்ட. கலியுகத்துல ஜகஜ பாப்பா. ஏய் நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறோட சிம்ரன். அவ விஷயத்துல ஏதாவது வம்பு கும்பு பண்ணி வாலாட்டணும்னு நினைச்ச
அவ்வளவுதான். சங்கடத்துருவேன். பொண்டாட்டிய போட்டு தெளிட்டு இங்க இவ்வளவு உசார் பண்ண வந்துட்டியா? முடிஞ்சதுடா உன் சீனு. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் இந்த பொண்ணை இந்த பையன் கொத்திட்டு போடாம போல் இருக்க. உங்கள் உலகம். பொறுத்திருந்து பாப்போம். செகண்ட் ஹாஃப் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட் சார். அவ சொன்னா சரிங்க. நல்ல ஆம்லேட் போடியாம போட்டு வா. ஓ இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். ஆனா உன்னையா இவன் தப்பு தப்பா பாடினாலும் ஐயா சிவாஜி பாட்டு தான் ஐயா பாடுறான். அதுல எனக்கு சந்தோஷம் ஐயா. என்னய்யா அவர் என்ன நல்லா கேட்டாரு? போட்டாங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர். உன்னத்தாயா என்ன கேட்டாரு? ஆம்லெட் வேணும்னு சொன்னாரு. ஆம்லெட்டா? சரி பாத்து இதே நல்ல எண்ணெயிலே போடு. மீராவுக்கு அவ அம்மானா ரொம்ப இஷ்டம் போல. ஆமா, உனக்கு உன் பொண்டாட்டி கிட்ட பேசணும்லாம் தோணல? வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு வாட்டி கூட உன் பொண்டாட்டி பற்றி பேச மாட்டேன்றியா? ஏன் செல்ஃபோன்லாம் இல்லையா? இல்லை. செல்ஃபோனா பொண்டாட்டியா? ரெண்டுமே. கேட்டா சொல்லவா போற? உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களால யார் சந்தோஷமா இருக்காங்க? மீதி உள்ள லிஸ்ட்ல தான் நான் இருக்கேன். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணமா? எனக்கா? இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கும் ஒரு காதல் இருந்துச்சு. அதான் சமீர். ரெகுலரா என் கடைக்கு சாப்பிட வருவான். லாரி கிளீனர். பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. முடிவு பண்ணிட்டேன் அவனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கடை வரைக்கும் வந்தவனோட பழக்கம் வீடு வரைக்கும் தொடர ஆரம்பிச்சது. அவன் எனக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு. பெத்தவங்க வளர்க்குற பசங்களே தப்பான முடிவு எடுக்கும்போது தனியா வளர்ந்து பொண்ணுனா கேட்கவா வேணும்? இவனை தான் கட்டிக்க போறோமேன்னு ஒரு நினைப்புல படுக்க வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்போதான் அவனுக்குள்ள இருந்த பல நாள் லட்சியம் தெரிய வந்துச்சு. என் கூட படுக்கிறது இல்ல, அவன் சொந்தமா லாரி வாங்கணுமா. லட்சியம்னா பொறம்போக்கு. நீதான் தாபா வச்சிருக்கியே, 10 பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லாம உன் உடம்பையும் கொடுத்தேனா நிறைய காசு கிடைக்கும். சொந்தமா லாரி வாங்கணும்னா சாலா. ஒண்ணு அவனை கொலை பண்ணணும், இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டமா யோசிச்சேன். ஆனா என்ன சுத்தி என்ன நம்பி இருக்கிற என் தாபால வேலை செய்யற அந்த 10 பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. போடா நாய், போடா இங்க இருந்து, போடா. என் முன்னாடி நிக்காத, போடா. உன் அக்கா தங்கச்சி போய் கேட்க வேண்டியதானே? ஏன் உனக்கு உங்க அம்மா இல்ல? நம்பே வீட்டுல விட்டதுக்கா இப்படி பண்ணிட்டால? ஒரு நாள் நீ அழிஞ்சு போற, பாத்துக்கிட்டே இரு. 3 வருஷம் ஆச்சு, இருக்கானா செத்துட்டானான்னு கூட தெரியல. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருக்கு.
வீட்டுக்கு போலாமா? இல்ல நான் பிள்ளையார பாட்ட வேண்டினேன். அம்மா பத்திரமா இருக்காங்கன்னாரு. மீரா போய் படு. இல்லப்பா நான் போக மாட்டேன்ப்பா. எப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் சொல்லுங்க. நான் எப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா. எனக்கு அந்த ஆண்டியும் பிடிக்கலப்பா. எனக்கு இங்க விளையாட யாருமே இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா சொன்னா நம்பவே மாட்டீங்களாப்பா? அம்மா கிட்டே போயிடலாம்ப்பா. ஹோம்ஒர்க் பண்ணல, ஸ்கூலுக்கு போற, மிஸ் எல்லாம் திட்டுவாங்க. மீரா வாய் முடு. பேசாம இருக்க மாட்டேன். தோண பேசிக்கிட்டு போய் படு போ. அதுல போ. வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓடி உள்ள. மீரா உள்ள போ. குழந்தை சாப்பிட்டாளா? என்னாச்சு ஜெனி? இந்தா என்ன இது? இவ்வளவுதான் கிடைச்சது. எவ்வளோ? 10,000. ஏய் இது யாருக்குன்னு கொடுக்க முடியும்? எடு. ஜெனி எடுங்கறல்ல. என்னாச்சுங்கறல்ல? எடு முகுந்த். என்னாச்சு சொல்லு. எடுக்கறியா? குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? வாயை திறந்து ஏதாவது சொல்ல. சாகடி கதிரி. யாரு? நானா? சாவு வரலன்னு காத்துட்டு இருக்கேன். சுத்தி வளைக்காத. என்னாச்சு? இன்னும் என்னதான் ஆகணும் முகுந்த்? நான் உனக்கு என்னடா பண்ண? ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் 1 செகண்ட் ஜெனி. இப்போதானே உள்ள வர. வீட்ல இருந்துடா வந்தவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தானே நீ இவ்ளோ லேட்டா வர? ஜெனி will you stop it? Why should I stop this முகுந்த்? You started this hell. ஆனா கஷ்டப்படுது என்னவோ நானும் மீராவும் தான். இப்போ நான் வருத்தப்படுறேன். உன் கூட வாழற வாழ்க்கை நரகத்துல வாழற மாதிரி இருக்கு. என்னோட வாழறது சொர்க்கம்னு சொன்ன, இப்ப சொர்க்கம் நரகமா தெரியுதா? அன்னைக்கு I believed you. இப்போ But I still love you. காதலிக்கிற எல்லாருமே இப்படிதான் கஷ்டப்படுறாங்களா முகுந்த்? ஏண்டா? Why? நீ செஞ்சு வச்சிருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? யாரும் செய்யாத தப்ப. ஜெனி நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ண. நான் உன்கிட்ட கேட்டேனா? கடன் வாங்கி ஜாலியா செலவழிக்கலாம்னு நானா சொன்னேன்? செஞ்சதெல்லாம் நீ செஞ்சுட்டு எனக்காக செஞ்சேன்னு சொல்வியா? Damn it. என்ன ஜெனி பேசுற? அன்னைக்கு செய்யும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது தப்பா தெரியுதுல உனக்கு? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இருந்தது ஹாஸ்டல்ல. 3 வேளை சாப்பாடு, அதுவும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. தூங்க 4 அடி இடம் போதும் எனக்கு. வேற எந்த ஆசையும் படாம வளர்ந்த பொண்ணு நான் கேட்டேன் உன்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேன்னு சொல்லு. எதுவுமே கிடைக்காம வளர்ந்த பொண்ணு தெரிஞ்சுதான் உனக்கு எல்லாமே பண்ண. அது தப்புன்னு சொல்றியா? கஷ்டமா இருக்கு ஜெனி. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லல முகுந்த். கடன் வாங்கி செஞ்சே அதுதான் தப்பு. கடன் 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 எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானா? எவன்டி கடன் வாங்கல? உலகமே கடன்ல தாண்டி சுத்திட்டு இருக்கு. வெரி கிளவர் ஆர்குமெண்ட் முகுந்த். ஆனா கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு பார்த்து வாங்கணும். இல்லனா ஓ நிலைமை தான் எல்லாருக்கும். ஊர் ஊரா ஓடி ஒளிய வேண்டியதான். ஊர் ஊரா ஒண்ணா என்ன? உன்னையும் மீராவும் தனியா விட்டுட்டு ஓடலையே. அது வேற செய்வியா நீ? அனாதை தானே நான். கேட்கறதுக்கு யார் இருக்கா? இப்படிலாம் பேசாத ஜெனி.
செஞ்சாலும் செய்வேன் நீ. ஜெனி ப்ளீஸ். உன்னை நம்ப முடியாத முகுந்த். என்ன நம்ப முடியலையா? மறந்துட்டியா ஜெனி? கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம பொண்டாட்டியோ குழந்தையோ தனியா வீட்டுல விட்டுட்டு போறவனை எப்படி நம்ப முடியும் முகுந்த்? டெய்லி நீ வெளில போனா திரும்ப வீட்டுக்கு வருவியானே சந்தேகமா வருது முகுந்த். ஸ்டாப் இட் ஜெனி. யூ ஸ்டார்டட் அகைன். இட்ஸ் bloody boring. சொன்னது எத்தனை தடவை நீ சொல்லிக்கிட்டே இருப்ப? So, do you think God is going to come and give you money or pay your debts for you? எனக்கு கடவுள் விதி இது மேலலாம் நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் இருந்தா நாம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? ரப்பிஷ். பிரச்சனையை தீர்க்க உங்க அப்பா அம்மா கிட்ட போகலான்னு சொன்னேன். அத்தையும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு உன் பிரஸ்டீஜ் முக்கியம். உன் வைஃபையும் உன் பொண்ணை விட உனக்கு உன் வீணா போன தன்மானம் தான் முக்கியம். Bullshit. நம்ம 3 பேருக்கு வேற யாருமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம 3 பேர் தான் பாத்துக்கணும். இதுக்காக யார் காலையும் போய் விட முடியாது. இனி என்னால உன்னோட வாழ முடியாது. ஏண்டி முட்டாள்தனமா பேசுற? Who me? ஜெனி, நானா? please கையெடு. நானா ஜெனி மீரா பாக்குறா. மனசாட்சின்னு ஏதாவது இருக்காடா உனக்கு? Tell me புக்கு, tell me. என் லைஃபையே நாசமாக்கிட்டியேடா. Why? You know what? இப்போ நான் வாழ்ந்த அந்த அனாத வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. Sorry, Jenny. என்ன பண்ண சொல்ற? You ruined it, Mukund. You ruined all our lives, Mukund. Why the hell, Mukund? அப்பா பிள்ளையரப்பா, அப்பா என்னோட சாப்பிட வரணும் பிள்ளையரப்பா. ப்ளீஸ் பிள்ளையரப்பா, ப்ளீஸ் பிள்ளையரப்பா, ப்ளீஸ் பிள்ளையரப்பா. முகுந்த், டாடி, ஏய் முகுந்த், அம்மா கூப்பிடுறாங்க. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கான். சொன்னா மட்டும் கோவம் வரும். Why the hell are you acting like this? What do you think of yourself? Huh? Why are you acting deaf? நான் கூப்பிட்டது காதுல விழலையா? சாப்பிட வருவியா மாட்டியா? ஒவ்வொரு கார்டையும் ஸ்வைப் பண்ணும் போது யோசிச்சிருக்கணும். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு Why are you crying now? Huh? அழுதாலும் சரி பட்னி கடந்தாலும் சரி உன் பிரச்சனை தீராது முகுந்த். பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு யோசிக்காம அழறியே. வெக்கமா இல்ல? நீ அழற மாதிரி என்னால அழ முடியாது முகுந்த். அழுகனாலே எனக்கு என்னன்னே தெரியாது. நான் தான் எந்த ஆசையுமே வச்சுக்காம வளர்ந்துட்டேனே. எனக்கெல்லாம் எப்படி அழுக வரும்? நம்ம 2 பேருக்கு நடுவில் மீரா வேற மாட்டிட்டு கஷ்டப்படுறான். நான் அனாதையா ஹாஸ்டல்ல நிம்மதியா படிச்சுட்டு இருந்தேன். பட் என் பொண்ணுக்கு அம்மா அப்பா இருந்தும் நிம்மதி இல்லாம அவஸ்தைப்படுறா. மீராவோட ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முகுந்த். ப்ளீஸ் டூ சம்திங். நோ, இந்த அழுக நம்ம குழந்தை கொடுத்துறாத ப்ளீஸ். சாப்பிட போலாம். ஓகே விடு, கம் சாப்பிட போலாம்.
போதும் அப்பாக்கோ பொண்ணுக்கோ கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்க சாப்பிட வருவீங்கன்னு கிளியரப்பா சொன்னாரே. சாப்பிடு ப்ளீஸ். சாப்பிடுங்கப்பா, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல. சாப்பிடுங்கறல்ல. தூக்கம் வரலையா?